ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சித்தாள் 11. அதில் 20 கொஷின் கேட்டிருப்பாங்க. 5 கொஷினாக நம்ம ஒரு வீடியோத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 கொஷின் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் கொஷின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளில் எவை முக்கோணத்தின் 3 கோணங்களாக இருக்க முடியும்? அப்போ 3 கோணங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அப்போது இதில் கூட்டினீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஆப்ஷன் தான் 180 வரும். மிச்சதெல்லாம் அதிகமாக போகும், இல்லைன்னா குறைவாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 180 இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ 180க்கு இதுக்கு மேலே தான் போவோம். அப்போ இது கரெக்டாக இது வராது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது கூட்டினீங்கன்னா 56 64 60 6 நாள் கூட்டிங்கன்னா 10க்கு 0 மீதி 1 6 12 18 அப்போ 180 வருதுங்களா? அப்போ இது கரெக்ட் ஆப்ஷன், செகண்ட் தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், இது கூட்டிங்கன்னா 90 60 கூட்டிங்க 150 150ல் 40 190ன்னு வருது. அப்போ இதுவும் வராது. அடுத்தது பாருங்கள், 62 71 62 71 57 கூட்டினீங்கன்னா பாருங்கள், 2 1 3 3ஓட 7 கூட்டிங்கன்னா 0 மீதி 1 7 7 14 14ஓட 5 கூட்டினீங்கன்னா 19 அப்போ 190. இது கூட 190 வருது. அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 180 பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு மட்டும் தான் வருது. அப்போ செகண்ட் தான் ஆப்ஷன் கரெக்ட். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஸ்டின், ஒரு முக்கோணத்தின் இரு கோண அளவுகள் 45 டிகிரி மற்றும் 47 டிகிரி எனில் 3வது கோண அளவு. அப்போ இது ரெண்டு கூட்டிகிட்டு 180ல் நம்ம கழிச்சிடணும். இல்லைன்னா பாருங்கள், இது ஃபஸ்ட்டு 2 கோணம்னா 45 டிகிரி கூட்டல் 47 டிகிரி கூட்டல் 3வது கோணம் தெரியாதனால எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். 3 கோணம் கூட்டினீங்கன்னா 180 டிகிரின்னு வரணும். அப்போ 45 47 நீங்கள் கூட்டினீங்கன்னா 2ன்னு வரும். அப்போ 92 டிகிரி கூட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 92 இங்கே கூட்டலாக இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாம் மாறும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி கழித்தல் 92 டிகிரி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180ல் 92 போச்சுன்னா 88 டிகிரி. அப்போது 88 டிகிரி. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 3வது கோணம் பார்த்திங்கன்னா 88 டிகிரி. 3வது ஆப்ஷன் கரெக்ட். அதுக்கப்புறம் 3வது கொஸ்டின் பாருங்கள், ஒரு முக்கோணத்தின் 3 கோண அளவுகள் 1:2:3 என்ற விகிதத்தில் இருந்தால் அக்கோணங்கள் டேஷ். அப்போ நம்ம எக்ஸு சேர்த்து இது கண்டுபிடிக்கணும். ஒரு எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். 2 எக்ஸு அதுக்கப்புறம் 3x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வரணும். அப்போ கூட்டிங்கன்னா 1 2 கூட்டிங்கன்னா 3 3ஓட 3 கூட்டிங்கன்னா 6. அப்போ 6x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 6 பெருக்கல்ல இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறுமா. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி வகுத்தல் 6. அப்போ 3 6 18 இது 0 அப்படியே வரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அதில் ஒரு எக்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துருக்கோமா, அப்போ எக்ஸோட மதிப்பு பார்த்திங்கன்னா 30 டிகிரி ஃபஸ்ட்டு. செகண்ட் 2 எக்ஸ்னா 2ஆல் பெருக்கினா, அப்போ 2 பெருக்கல் 30னா இது 60 டிகிரி. அடுத்தது 3 எக்ஸு 3 பெருக்கல் 30 பெருக்கினீங்கன்னா 90 டிகிரி. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது? 30 60 90. அப்போ 30 60 90 3வது ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது கொஷின், முக்கோணத்தின் ஒரு கோணம் 70 டிகிரி மற்ற இரு கோணங்களின் கூடுதல் 110 டிகிரி எனில் அவ்விரு கோணங்கள். அப்போ 70ன்னு சொல்லுங்க, கூடுதல் வந்து 110. அப்போ 110 பாருங்கள், 30 60 கூட்டினீங்கன்னா 90 தான் வருது. அப்போ இது வராது. 80 80 கூட்டினீங்கன்னா 160 அதிகமாக போகுது. அப்போ இதுவும் வராது. 40 70 கூட்டினீங்கன்னா 110. 50 80 கூட்டிங்கன்னா 130ன்னு வரணும். அப்போ 110 பார்த்தீங்கன்னா 40க்கு 70 கூட்டினீங்கன்னா வருது. அப்போ இதுக்கு 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 5வது கொஸ்டின் பாருங்கள், படத்தில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்னா இது, அப்போது ஒரு முக்கோணத்தில் 3 கோணம் கொடுத்துக்கலாம். 1 எக்ஸ்னா இது 2 கூட்டிகிட்டு 180ல் கழிச்சுங்க எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்கள், 52 டிகிரி கூட்டல் 58 டிகிரி கூட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 52 58 நீங்கள் கூட்டினீங்கன்னா 110 டிகிரி கூட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ இது கூட்டலாக இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாம் மாறும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி கழித்தல் 110 டிகிரி. அப்போ 180ல் 110 போச்சுன்னா 70 டிகிரி. அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 70 டிகிரி. 4 ஆப்ஷன் தான் கரெக்டு. புரிஞ்சதுங்களா? அவ்வளோதான். 5 கொஷினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். அடுத்த 5 கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.